அப்புறம் உங்களை ஸ்நேகிகளுக்கு நீ செய்யச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது, ஒரு பெனிஃபிட் கிடையாது. உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை வேணும் அப்படின்னா உங்களை துன்பப்படுத்துறவங்களே, உங்களை துயரப்படுத்துறவங்களே, உங்களை சிலுவையில் அறிந்தவர்களே, உங்களை சிலுவை பாடுகளை கொண்டு கூட சென்றவர்களே நீங்க என்ன செய்யுங்க? அந்த துன்பத்துக்கு மன்னிக்க முடியாது. என்ன செய்யணும்? காலை விழுந்து கேட்போமா? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண சொன்னான். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்ல வார்த்தைகள் என்ன செய்யணும்? அவனை ஆசீர்வதிக்கணும். அவன் சபிச்சாங்க, ஆசீர்வதிக்கணும். இந்த ரெண்டு செஞ்சாலே என்ன உண்டாகும் தெரியுமா? கடைசி வசனம் வாசிங்க. ஆகையால் பூர்ண சர்க்குணா இருக்கிற போல நல்ல ஃபுல்ஃபில்னஸா, பிதா ஃபுல்ஃபில்னஸா இருக்கக்கூடியா நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபுல்ஃபில்னஸா இருக்கணும். ஃபுல்ஃபில்ஸா இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த குணம் அவருக்கு ஏற்கனவே இருந்தது. என்ன தெரியுமா? அவர் காட்டுக்குள்ள யூதாசை பந்திக்கு வச்சார், மறுபடியும் சிநேகிதன் அழைத்தார்.